ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கணும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணினா ஆல் நோட்டிஃபிகேஷனும் காட்டும். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? ஆல் நோட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுனா 10th இங்கிலீஷ். இன்னும் கொஞ்ச நாளில் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 10th ஸ்டாண்டர்டுக்கு நெக்ஸ்ட் வீக் மேபி வெனஸ்டே. ஸோ தமிழ் எக்ஸாம், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் கண்டினியூ 2 days கேப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்க்குற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கேட்கப்பட்ட இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு, நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரிப்போர்ட்டர் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிங்குலர் ப்ளூரல், இந்த மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுறோமோ பிரேசல் வர்பு ப்ரீவியஸ்லி கேட்கப்பட்டவனா எல்லாமே தொகுத்து கிளாஸ் செட் இருக்கும். அந்த கிளாஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வீடியோஸ்லேயே இருக்குது. அதை போய் பாருங்கள். அது கண்டினியூஷனாக ரிவிஷன் பார்ட் எடுத்துகிட்டு இதை பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பொறுத்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க, என்ன பேட்டர்ன். இதை பார்ட் 1 நம்ம எடுத்தோன்னா இங்கிலீஷில் டோட்டலாக 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ப்ளூரல் ஃபார்மு, ப்ரெஃபிக்ஸ், சஃபிக்ஸு, அப்ரிவேஷனு, பிரேசல் வர்பு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரெப்போசிஷன், டென்ஸு, லிங்கர்ஸ், இதை மாதிரி 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 1 மார்க்கு. இந்த 14 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசரி பார்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம புக் பேக் மோஸ்ட்லி இப்போ பாருங்கள், மோஸ்ட்லி 99% புக் பேக் கொஷின் தான் கேட்பாங்க. ஓகேவா? 1% இன்சைட். ஃபஸ்ட்டு புக் பேக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இன்சைட் போங்க. ஓகேவா? 3 கொஷின் சினானிம்ஸு, கிளாசரி பார்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கிளாசரி பார்ட் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே கைடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற கைட்லேயே இருக்கும். ஸோ அந்த கைடு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்க கூட புக் பேக் எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 கொஷின்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஆன்டனிம்ஸ் இந்த கிளாசரி பார்ட்டுடைய ஆப்போசிட் வேர்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட் வேர்டு. இந்த ஆப்போசிட் வேர்ட் ப்ளஸ் கொஷின் ப்ளஸ் இதையும் சேர்த்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 1 கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். இதை பற்றி வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் புக்கில் பேஜ் நம்பர் 35 and 176 இந்த 2 பேஜில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். மேக்ஸிமம் புக் பேக்கு கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் பயப்படாமல் அதை படிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளாக சொன்னால் 176 என்ன கொஷின் கேட்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரலில் லீஃப், லீவ்ஸ், லீஃபு, லீவ்ஸு, அதுபோல் பேட்டு, பேட்ஸு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலாக இதை பற்றிய வீடியோ ஆல்ரெடி நம்ம குரூப்பில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரெஃபிக்ஸ், சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னா 2 பேஜஸ் இருக்குது. 101 ஒன்று இருக்குது, 105 ஒன்று இருக்குது. 101 and 105 இந்த பேஜ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் போய் பாருங்கள். ஒன் 105 and 106 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா? 105 என்ன இருக்குன்னா
அட்மையர், அட்மினிஸ்ட்ரேஷன், அறிவல் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் வந்து கேட்பாங்க. அப்ரிவேஷன் வந்து எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 131, 132, 133 இந்த 3 பேஜஸில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பிரேசல் இது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். 2 பேஜஸ் இருக்குது புக்கில், 68 நெக்ஸ்ட்டு 167 இந்த 2 பேஜஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் காம்பவுண்ட் நோட்ஸ். காம்பவுண்ட் நோட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 100 நெக்ஸ்ட்டு 101 இந்த 2 பேஜஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கொஷின் ப்ரெப்போசிஷன் 43 and 44 பேஜஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டென்ஸு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 81 வரைக்கும் இருக்குது பேஜு கவர் பண்ணி. மேக்ஸிமம் புக் பேக் கொஷினே மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் கிராமர் பொறுத்த வரைக்கும். லிங்கர்ஸ் வந்து ஒரு 4 பேஜஸ் வரும். 102, 105, 142, 143 இந்த 14 கொஷின்ஸுக்கும் ஆன்சர் ரெடி பண்ணிடுங்க. ஓகேவா. மீதி எல்லா கொஷின்ஸும் நான் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி எங்கெங்கே இருக்குது ஃபுல்லாக போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள் ஒரு டைம். சினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த சிலமாஃபோர்ஸ் வந்து பண்ணால் பிக் கொஷின் ஆன்சராக வரும். அது சிமிலியர் வேர்டு என்னவோ அதை எடுத்து ரைட் பண்ணுங்கள் சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா. சினானிம்ஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா ஆப்போசிட் வேர்டு தான் ஆன்டனிம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல் தான் என்னன்னா சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் யூஎம்ல முடிஞ்சால் டேட்டம், யூஎம்ல முடிஞ்சால் என்னவா மாறும், ஏவா மாறும், டேட்டா. இப்போ ஷார்ட் ட்ரிக்ஸோட சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா. அதே போல் ப்ரீவியஸ் கொஷின் அதில் ஆட் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னா பிஃபோர், சஃபிக்ஸ்னா ஆஃப்டர். ஓகேவா. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். இப்போ நேச்சுரல் அப்படின்ற வேர்டுக்கு ப்ரெஃபிக்ஸ் என்னன்னா சூப்பர் நேச்சுரல். சூப்பர் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணால் சூப்பர் நேச்சுரலாக மாறும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதே போல் அப்ரிவேஷன் புக் பேக்கிட்டே பாருங்கள். கூட எக்ஸ்ட்ராவாக எஜுகேஷன் ரிலேட்டட் சம் ஆஃப் டாபிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, வேறு என்ன இருக்குது, ஏடிஎம். இந்த ஏடிஎம் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துங்க. சிம், எஸ்ஐஎம், சிம்மு, பிபிடினா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். சிம், எஸ்ஐஎம்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபை மாடல். நெக்ஸ்ட் பிபிடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சிபிஐனா என்னன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை சேர்த்து நீங்கள் நீட், நீட் இது சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு எமிஸ் நம்ம இருக்குல்ல அந்த மாதிரி எமிஸ் அப்படின்றது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிரேசல் வேர்பை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுலேயே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாமே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போதே கையில் எடுத்து பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரேசல் வேர்பை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ்லி என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா
இந்த ஷட் டவுன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்திருக்கு. அதே போல் வார்ம் அப், அந்த சென்டென்ஸ் தான் மாறும். இந்த வேர்டு அழிகிறாங்கன்னா அந்த சென்டென்ஸ் தான் மாறும். அதுக்கு மெயின் வெர்ப், இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு பட்ட வெர்பு, இந்த வெர்பு சம் ஆஃப் டைம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் அவுட்டு ரேன் அவுட் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இடியம்ஸ் மீனிங் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வாட்ச்மேன், அலாரம் கிளாக், க்ரீன் ஹவுஸ், டிராஃபிக் ஜாம், போர்டிங் பாஸ், சீஷோர், ஃபேர்வெல், சைட்வாக். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங் வரும். ஒரே வேர்டுக்கு நிறைய ஆன்சர் ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சன் அப்படின்ற வேர்டு வந்துன்னா சன்லைட், சன்செட், சன்சைன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். நிறையா அந்த என்ன கேட்பாங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுனு, நவுன் ப்ளஸ் வெர்பு, இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெப்போஷன் ஒரு கிளாஸ் போடுறேன். இந்த ப்ரெப்போஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து வரும். நியரு, நிறைய பேஸ்ட்டு இந்த நியரு, ஃபாரு, இன்னு, ஆனு, இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து புக் பேக் இருக்கிற கொஷினே பாருங்கள். டென்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கே போடும், புக் பேக்கில் கொஷினே போடும். அது என்ன டைப் ஆஃப் டென்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நான் ஆல்ரெடி டென்ஸை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஓகேவா? கன்ஜெக்ஷன் அப்படின்றது கனெக்டட் சொல்லுவாங்க. கனெக்ட் அண்டு, பட்டு, ஆறு அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணி கேட்பாங்க. பப்ளிக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் அன்லெஸ், அண்டு அன்லெஸ்ஸு, கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அண்டு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அன்லெஸ்ஸு, வென்எவர், இந்த மாதிரி சம் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் லெசன் புக் பேக்கக்கூடிய கொஷின்ஸும் கொஞ்சம் படிச்சு 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணால் போடும். 2 மார்க்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போடும். 3 கொஷின்ஸ்க்கு எப்படி இருக்கோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின், why did Holmes plead with Smith? எதுக்காக கெஞ்சுறாரு அப்படின்னா the cure is disease. ஹோம்ஸ் ஸ்மித் எதுக்காக கெஞ்சுறாரு? அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக கெஞ்சுறாரு. ஓகேவா? டையின் டிடெக்டிவ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. இந்த மீ யார் ரெஃபர் பண்ணுது? இந்த மீ அப்படின்றது இந்த இடத்துல யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா த பொய்ட். மோஸ்ட்லி இந்த மீ அப்படின்றது பொய்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா? லைஃப் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. அதே போல் படிங்க, 6-7 கொஷின் யூனிட் கூடிய இதில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வாய்ஸ் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வீடியோ டைம் பார்த்துட்டு நீங்கள் உள்ள ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நீங்கள் புக் பேக் படிக்கும்போது நீங்கள் பண்ணுறது என்னன்னா அதை எக்ஸசைஸ் நீங்களே சால்வ் பண்ணணும். கைடு வச்சோ வேறு மெட்டீரியல் வச்சோ நீங்கள் ப்ராப்பராக பார்க்காம ஒவ்வொரு கொஸ்டின் அந்த அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் ஈஸியாக எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம ரைட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் வாய்ஸை எடுத்துருப்பேன் நான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து அது 8 இருக்கேன். இந்த கொஷின் 6 மார்க் வரும். அந்த 6 மார்க்கு தேவையான கொஷின்ஸை ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பஞ்சுவேஷன் உங்களுக்கு நான் எடுக்கலை, பட் ஒரு வீடியோ போடுறேன் நான். பஞ்சுவேஷன் வந்து ஃபுல் ஸ்டாப் எங்கே வரும், கமா எங்கே வரும், எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஸ்டார்டிங் வந்ததுன்னா அது நவுனாக இருந்தால் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் லெட்டர் தான் ரைட் பண்ணும்.
ஒரு ஹியூமன் பீயிங் நேம் இருந்தாலும் சரி, ஒரு காடு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி இருக்கணும், கேப்சல் தான் ரைட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் முடிச்சுட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் பார்க்கணும். அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப் போட்டால் ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இன்ட்ராகேட் டைப்பாக அந்த மாதிரி கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் பார்க்கணும். சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் பார்க்கணும். இப்போ வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கோயிங், ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குற மாதிரி வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கொஷின் மார்க் போடணும். புரியுதா? லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் பண்ணால் ஸ்டேட்மெண்ட்டு, கொஷின் மார்க் இருந்தால் இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி. ஓகேவா? அதே சென்டென்ஸில் அப்ரிவேஷன் வந்தால் ஃபுல்லாக கேப்ஸ் தான் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எம்எல்ஏன்னு ரைட் பண்ணுறோம், எம்எல்ஏ அப்படின்றது எழுதும்போது சம் ஆஃப் டைம்ஸ் இடையில ஃபுல் ஸ்டாப் பார்ப்பாங்க, சில பேர் வைக்காமல் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. எம்பிபிஎஸ் இது மாதிரி. அதே ஷார்ட் அண்ட் ஃபார்மாக இருந்தால் அப்போ கேனாட் அப்போஸ்டாபி போடுற மாதிரி வரும். ஓகேவா? ஓ அலாஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு போடணும். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் எடுத்துருக்கேன். சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இது வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 3 பார்ட்ஸாக இதை போட்டிருப்பேன், ஒவ்வொரு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷினும் அப்லோட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் நான் எடுக்கலை, பட் தெரிஞ்சு வச்சுங்க. ரீஅரேஞ்ச்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு வர்பு வேணும். இந்த ஃபார்மேட் வர வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு என்ன அட்வர்போ அட்ஜெக்டிவோ என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வர்றது சப்ஜெக்ட்டு வர்பு கம்பல்சரியாக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோட் மேப்பில் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உனக்கு ஃபுல்லாக ரூல்ஸை தெரியலன்னா கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், வாக் பாஸ்ட் என்ன அந்த பிளேஸ் கிராஸ் பண்ணுறாங்களோ அந்த இடம், வாக் அலாங் எந்த ரோடு வழியாக போகிறாங்களோ அது கொஞ்சம் தூரம் இருந்துக்குன்னா அந்த ரோடோட நேம் ரைட் பண்ணணும். என்ன பிளேஸ் ரீச் ஆகிறாங்களோ யூ வில் ரீச் த பிளேஸ், அந்த பிளேஸோட நேம். அந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இட் இஸ் ஆப்போசிட் டு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரைட் பண்ணாவே போதும். மோஸ்ட்லி இந்த எப்படி கேட்பாங்க, ஏடிஎம் வந்து போகிற வழி கேட்பாங்க, பார்க்குக்கு கேகே சர்க்கிளு, செகண்ட் லேனு, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக், நெக்ஸ்ட்டு ஆர்டர். சம் ஆஃப் டைம்ஸ் அதில் மாரல் தீம் என்ன இருக்கும். இப்போ மாரல் இல்லை தீம், சில இடத்துல வந்து கேரக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கேரக்டர்ஸ் எழுதிட்டு இந்த மாரல் அந்த தீமை லாஸ்ட்டு ரைட் பண்ணிக்க. ஓகேவா? இதை போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு கீழே அந்த கண்டென்ட் எழுதிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அது தீம் என்னவோ ஒரு ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டிங்கன்னா ஃபுல் மார்க் போட வாய்ப்பு இருக்குது, மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணியிருந்தா. ஓகே, 2 5 மார்க் ஏறுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் இந்த பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கும். அதில் 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயமில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. போயம்லேயும் செக்ஷன் 2ல் போயம்லேயும் கேட்பாங்க. இந்த போயம்லேருந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டினில் 1 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் பாருங்கள். அதேபோல் 35ல் இந்த ரைமிங் கோர்ஸு, ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. ஒவ்வொரு லைன்ஸும் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு தனியாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்கிற டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அங்கே புக்கில் இருக்கிற டேட்டாஸ் என்னென்ன ரைமிங் கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒரு இதுவாக டேட்டா ஷீட் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு லீவு கிடைச்சா அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயம் பேரப்ரைஸ். போயம் பேரப்ரைஸ் வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நான் படிக்கிறப்ப இது இல்லை, பட் இப்போ இருக்குது. கொஸ்டின் நம்பர் 36ல் இந்த போயம் பேரப்ரைஸ் இருக்குது. ஒரு லைன்ஸ் 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன்லேருந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லைனில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த லைன் வந்து எந்த போயம் வந்து எடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற போயம் தான் கேட்பாங்க. ஓகேவா? புக்கில் இருக்கக்கூடிய போயம் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் போடணும், போயமோட டாபிக் போட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த போயம் எதை பற்றி சொல்ல வருது,
அந்த லைன்ஸ் வந்து எதை பற்றி சம்மரி மாதிரி, ஓகேவா? அது தேவையான டைமில் அந்த ஃபுல் ஸ்டாப்போ ஒரு என்ன ப்ரொனவுன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி, நெக்ஸ்ட் 3ல் நெக்ஸ்ட் டாபிக் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்சு கேட்பாங்க, கம்பல்சரியாக ரீஅரேஞ்சு. அது புக்கில் இருக்கிறது வரலாம், புக் பேக் எல்லாமே இன்சைடும் வரலாம். ஸோ புக்கு வந்தால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டோரிய கான்செப்ட் யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகிறாங்க அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாவே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 38ல் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ தெளிவாக படித்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா படித்து அதை ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இல்லை, அட்வர்ஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங். அட்வர்ஸ்மெண்ட்டாக சொல்ல வேண்டியதில்லை, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அட்வர்ஸ்மெண்ட்டுலாம். அதனால் நீங்கள் அதை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேவா? அட்வர்ஸ்மெண்ட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு உள்ள என்ன டாபிக் கேட்குறோம் ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங்க்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை அதேமாதிரி டாபிக் ரிலேட்டட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரிலேட்டட் பிக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி ட்ரா பண்ணிங்கனாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ 10th பப்ளிக் போட்டு ஜென்ரல் லெட்டர் ரைட்டிங் தான் வரும். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இமெயில் ரைட்டிங் வரலாம், மெசேஜ் ரைட்டிங் வரலாம், ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம், ஸ்பீச் ரைட்டிங் வரலாம், ஸ்லோகன் ரைட்டிங். ஆக்சுவலாக இந்த நோட்டீஸ் ரைட்டிங் உள்ளிட்டால் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். ரிப்போர்ட் ரைட்டிங் சொல்லி ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி பண்ணணும், டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன பற்றி நம்ம ரைட் பண்ண போகிறோமோ அதை பற்றி, அது யார் ரைட் பண்ணுறாங்க, அவங்க நேம் ஆஃப் த ஈவெண்ட்டு, டே ஆஃப் த ஈவெண்ட், டைமு, டே அண்ட் டைமு, வெனி, எந்த பிளேஸ், என்ன பர்பஸ், சீஃப் கெஸ்ட் யார், இது எல்லாமே அந்த இன்க்ளூட் பண்ணணும், ஓகேவா? அது நெக்ஸ்ட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்னா பிக்சர்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் நோட்ஸ். அந்த மேக் அண்ட் நோட்ஸும் ரைட் சம்மரி. இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா மேக் நோட்ஸ் எடுப்பீங்க. தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. சம்மரி ரைட் பண்ணுங்கள். நோட்ஸ் மேக்கிங்னா பாயிண்ட்ஸ் எடுத்து கீழே 2 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதே சம்மரி எடுத்திங்கன்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி ஈஸியாக ரைட் பண்ண. ரஃப் காப்பி வந்து லைன் போடணும், ஃபேர் காப்பி எடுத்து நம்பர் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபேர் காப்பி, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சர் பற்றி டிஸ்கிரைப் பண்ணிடுற மாதிரி ஒரு ஷார்ட்டாக நிறைய இருக்குது. அதை பட் நம்ம முக்கியமாக என்னென்னா என்ன சொல்கிறாங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு திஸ் பிக்சர் இஸ் அபவுட், இந்த பிக்சர் வந்து எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றது கேட்கணும். ஐ கேன் சி இன் திஸ் பிக்சர், இந்த பிக்சர் என்ன பார்க்குறேன், தேர் ஆர் டேஸ் இஸ் திஸ் பிக்சர், அந்த மாதிரி நிறைய இது வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து ரைட் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எரர் ஸ்பாட்டிங். எரர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் வைப்பாங்க. ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், டென்ஸு, கொஸ்டின் டேக்கு, இந்த மாதிரியான இதுதான் வரும். சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இது வரும். 5 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டோரி, இந்த டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ரி தான் கேட்பாங்க, ஓகேவா? சப்ளிமெண்ட் நல்லா படிச்சிங்க. எந்த கொஷின் எப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி இருக்கணும், ஓகேவா? அது இது எழுதும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும். இன்ஸ் டெவலப்மெண்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு நான் பேராகிராஃப் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 மார்க் கொஷின், அதே மாதிரி இதுவும் டைட்டில், ஆத்தர், கேரக்டர்ஸ், டீம், இதை ஒரு ஹைலைட் பண்ணி காட்டிட்டு நெக்ஸ்ட் அது உள்ள கண்டென்ட் எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மாரல் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு யூனிட் ஷேக்ஸ்பியர், அது வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய த டெம்பஸ்ட் வரும் ஃபஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி. அதில் என்ன மெயின் தீம் என்ன, ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், மன்னிச்சிடு அந்த மறந்துடு அந்த பேஸ் பண்ணி. அப்போ இது மாரல் என்ன, ஃபர்கிவ்னஸ் இஸ் குட் விர்ச்சு. அதேபோல் ஜிக்ஜாக் அப்படின்ற ஒரு ஸ்டோரியோட செகண்ட் யூனிட்டில் ஆஷா நேக்மா அப்படின்ற ஒரு இது, கமோஷன் பை ஜிக்ஜாக் அப்படின்றது தீமு. அப்போ மாரல் என்னென்னா,
ஹியூமர் என்ரிச்சஸ் அவர் லைஃப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். டோட்டலாக இது 8 மார்க் கொஷின். ஈஸியாக 8 மார்க் வாங்குற மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்து அதுக்கே ஒரு 4 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க். இந்த கொஷின் எழுதும்போது என்ன நல்லா கிளியராக படிங்க. 2 டைம்ஸ் 3 டைம் அசல்ட்டாக இருக்கிற மார்க் ஆன்சர் அந்த பேசேஜ்லேயே இருக்கும். ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் வேறு எதுவும் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. தேவையானது ஒரே விஷயந்தான், கண்டினியூவாக படிங்க, எழுதி பாருங்கள். மெமரி பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். மெமரி பாயிண்ட் படிக்காமல் போகாதீங்க. மெமரி பாயிண்ட் படிக்காமல் போகாதீங்க தயவு செய்து. ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலில் கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.